பாருடா. சபாடி ஏய் சப்பாடி நீ என்ன இவன் அடிச்சதுல பெருமூச்சு வாங்கி போச்சியா? நீங்க பக்கம் அடிக்க அவர் ஒரு பக்கம் ஆட. எது தும் தாத்தாவா? யாரையா நீங்க? நீங்க யாரையா? பார்த்தா எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? இல்ல சொல்லக்கூடாது. சுடுகாட்டில் பாதி போனா எரிஞ்சு எரியாம வரும் பாருங்க. அந்த கதியாவே இருக்கடா. நான் கூட இந்த அரிச்சத நடத்துக்கு இருந்த மயான கரையில் வந்து இந்த பேய் பிசாசில் ஆடும்ல அப்படி நினைச்சிட்டேன். நீ கொஞ்ச நேரத்துக்குள்ள யார் யா நீங்க? நீங்க யாரையா? நல்ல ஒளிபெருக்கி நம்ம மிளகுனூர் லாவணியா. இந்த ஒளிபெருக்கி பத்தி உலகத்துக்கெல்லாம் தெரியும். நல்லா கேட்குதுல உங்களுக்கு? அவசியம் இல்ல நான் பேசுறது கேட்குதுல? ஏன் கத்துற? மெதுவா நான் பேசுறேன். சரி கொஞ்சம் ஒரு பேச்சுக்குன்னு ஒரு அளவீடு இருக்கு. என் கம்பி எங்க? உட்காந்து கம்பியை கூட இன்னைக்கு நாரத பொழக்காம மட்டும் எடுத்துட்டு போற தூமியை குடி காசு வெட்டி போட்டுருவேன். மரியாதை கொண்டு வந்திருக்கேன். உங்களுக்கு கம்பி தானே பிரச்சனை? நம்மகிட்ட ஒரு கம்பி சும்மாவே வாங்க. அந்த கம்பி ஒன்னத்துக்கு ஆகாத கம்பி. சரி யார் நீங்க? நீங்க யாருங்க? தம்பி எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குயா. நீங்க பேசுற ஒரு மாதிரியா இருக்கு. ஏன்னா கொஞ்சம் பக்குவமா பேசுங்க. யார் நீங்க? அவனா நீ? யார் பண்ணீங்க? நீங்க யாரப்பா? யார் யா நீ? நீங்க சொல்ல மாட்டீங்களா? ஏன் நீ? நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லணும். நீ என்ன முறையை கேட்டிருந்தா நான் சொல்லியிருப்பேன். நான் கேட்கிற மாதிரி கேட்கிறேன். மறுபடியும் ஆரம்பிச்சு கத்துறானே. நான் கேட்குறேன். நீ சொல்றது நல்லா எனக்கு கேட்குதியா? நான் பேசுறதும் கேட்குதுல. இதுக்கு என்ன இடையில வெறிநாய் பியத்துற மாதிரியே கத்துற? உங்க மேல கோவத்தில் இருக்கேன். ஏன் மேல கோவத்தில் இருக்கியா? என்ன கோவம்? என்ன கோவம்? அன்னைக்கு மேடையில கை நீட்டுறீங்க பொசுக்குண்டு. அப்படி ஒரு சுக்கா இருக்கு. சுக்கு பார்த்திருக்கியா? அதான் பொசுக்கு. பொசுக்கு வெங்காயம் சுக்கானால் வெந்தயத்தால் ஆவதென்று இங்கா சுமந்திருப்பாரி சரக்கை மங்காத சீரகத்திரை தரிவீரையில் தேனேன் வெறுகாயம் ஏரகத்து 2 3 4. என்ன பண்ற? என்னடா உடற்பயிற்சியா? உடற்பயிற்சியா உனக்கு தேவைப்படுதா? மோத போறேன் உங்களோட இன்னைக்கு மோத போறேன். முதல்ல யார் நீ? முதல்ல நீங்க யாரே? முத சரித்தான் பூரித்தாண்டு தெரியாம உனக்கு அந்த பேர் வச்சு விட்டாங்கடா. இவனுக்கு பேர் சைக்கிள் சாக்சன். சாத்தியன் சைக்கிள் வர மாதிரி வரையான் பாருங்க. எப்போ பார்த்தாலும் இப்படித்தானடா. சரி இருக்கட்டும். முற்றுமணந்தவன் மூவாசையற்றவன் அடியேன் ஒரு பிரம்மச்சாரி. நானா முன்னேறி போன பாதையிலிருந்து பின்னேறி போகணும். சரிங்க. மூத்தோர் சொல்லு முதல் எள்ளிக்காயும் முன்னைத்தவருக்கும் பின்னே இணைக்கணுமாக. அதனால நம்ம பெரிய மனுஷன் நம்ம பக்குவமா சொல்லிடுவான். சரிங்க. சொல்லுங்க சொல்லுங்க. நாரத மகரிஷி. என்ன அரிசி? புழுங்கரிசி வாயில வச்சு திணிக்க வேண்டியது. ஒராக்கள் தின்னி மாடு தரத்தில் முடிச்ச மூதவி. என்னமோ கேட்கிறேன் சாமி. என்ன பாசையில பேசுறேன்? என்னமோ கேட்கிறேன். ஊனா போட்டுக்கிட்டே கேட்கிறேன். இப்ப கொடுக்க முடியாது காலையில. சரி விஷயத்துக்கு வருவோம். நான் தான் நாரத மகரிஷி. நாரத மகரிஷி எங்க இருந்து வரீங்க? மேலிருந்து வரீங்க. மேலிருந்து இங்க ஏதாவது வரப்போகுது வாயில. பேசுறதுக்கு ஒரு அளவீடு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் சரி இருக்கட்டும். அடியேன் தேவலோகத்திலிருந்து வந்திருக்கேன். தேவலோகத்திலிருந்து வந்திருக்கீங்க? ஆமா. அங்க இருந்து இங்க வர்றதுக்கு எவ்வளவு காசு? பஸ் காசு. என்ன காசு? பஸ் காசு. அப்படி ஒரு காசா இருக்கு? நான் செம்பு காசு பார்த்திருக்கேன், தங்க காசு பார்த்திருக்கேன், வெள்ளி காசு பார்த்திருக்கேன். பஸ் காசு ஒரு காசாடா இருக்கு? டேய் நீ சொல்றதெல்லாம் மனிதர்கள் பயன்படுத்தக்கூடிய வாகன மார்க்கம். சரிங்க. அடியேன் வந்து வருது ககன மார்க்கமாக. நான் வருவது போவது யாருக்குமே தெரியாது. நினைத்த மாத்திரத்திலே தோற்றமாக காட்சி கொடுப்பது. ஆமா. அதனால எங்களுக்கு அந்த வாகனத்துக்கு நீங்க சொல்லக்கூடிய காசு பணம் தேவையில்லை. நினைச்ச இடத்துக்கு போயிருவீங்க. ஆமா. இப்ப என்னைய கொண்டு போய் தொண்டில இறக்கி விடுங்க. இருக்கு தொண்டில. உன்னை எதுக்கு நான் இறக்கணும்? உன்னை எதுக்குடியா நான் இறக்கணும்? நீங்க யார சொன்னீங்க? இல்ல உன்னை எதுக்கு நான் இறக்கணும்னு கேக்குறேன். இப்ப சொன்னீங்களே எல்லா இடத்துக்கு போக வேண்டும். தம்பி என்னுடைய போக்குவரத்தை கேட்ட நான் காற்றோடு காற்றாக கலந்து பயணிப்பவன். ரெக்கையா காணா ரெக்கையா? அது வந்து பறக்கிறதுடா. காற்றோடு காற்று கலப்பது. சரிங்க. உனக்கு கலக்க தெரியுமா? நான் கலக்காததா? அப்படி பெரிய கலக்க முடியும்? ஏய் நான் பெரிய கலக்க முட்டிடா. நீ பெரிய கலக்க முட்டி போல. ஆமா. அப்ப கலக்கிருக்க. நெறியாது கலக்கிருக்கேன். என்ன கலக்கிருக்க? சாராயத்துல தண்ணி கலக்கிருக்கேன்.
அப்புறம் வேற எதுவும் கலக்கியிருக்க? சருப்பத்தில் எண்ணி கலக்கிருக்கேன். அப்புறம் என்ன கலக்கியிருக்க? அப்புறம் நிறைய கலக்கிருக்கேன் குழம்புல கலந்து விட்டு. சரி இருக்கட்டும், நல்லா கலக்கிறதுலே இது கலங்கிறாத. சரி இருக்கட்டும். அப்பேற்பட்ட கலக்க மட்டியாகப்பட்ட கலகப்பிரியன் நாரதர் என்பார்களே. நாரத மகரிஷி. ஆமா. கல்யாணம் ஆயிடுச்சா? ஆ? கல்யாணம் எனக்கா? இல்லப்பா, நான் பிரம்மச்சாரியா. ஏன் ஆகல? எனக்கு அந்த ஆசை இல்லை. இல்ல. ஆமையா? சுத்தமா இல்லையா? டேய், என்னடா கேக்குற? ஆசை ஆசைகளை அறவே வெறுத்தவன் தானடா பிரம்மச்சாரி. என்ன செஞ்சிய? பிரம்மச்சாரி ஆசையே அறவே வெறுத்தவன். வெறுத்தையில பிடிச்ச அறுத்துவம் வாயில வச்சு போடா, முட்டா முட்டை பேச்சு பிடிக்க போறான் வருது வாயில. என்ன பேச்சு கேச்சிருக்கேன் பாரு. ஆசைகளை அறவே வெறுத்தவனா மனதில இருந்து எண்ணங்களை சுத்தமா நீக்கிட்டின்னு அர்த்தம். நீக்கிட்டீங்க? உள்ள மூடி வச்சிருந்தாங்க. சரிங்க சரிங்க. ஏய், நான் சொல்றேன் புரிஞ்சுக்கையா. எனக்கு அதன் மேல் அந்த எண்ணம் இல்லை. எதுக்கு நம்ம கட்டிக்கோள கம்மால தீத்தாடி பார்த்தீங்களா? டே, கட்டிக்குளங்கம்மாயில கருப்பனேந்தல் மடத்துல கூட தவம் பண்ணி கூட பார்த்தேன்டா. எனக்கு அந்த நோக்கமே இல்லடா. வாங்க சாமி. யார்கிட்ட? யார்கிட்டயாவது போங்க. இம்புட்டுக்கு ஒன்று வாண்டு கூட கல்யாணம் முடிச்சு 8 பிள்ளை பத்திக்கிறியான். இருக்கட்டும். உங்களுக்கு என்ன இல்ல என்ன வேணும்? இல்லை சொல்லு. என்ன நீ நம்ம ஏற்பாடு பண்ண போறியா? கிளவி இருக்கு. இருக்கட்டும், வர சொல்லு. கிளவி தாண்டா பக்குவமா இருக்கும். தொஞ்ச கிளவி நொந்த சுண்ணாம்பு இல்லாத நேரத்துக்கு பயன்படா முட்டா கூட. என்னடா தெரியும் அதை பத்தி? அதனுடைய வலிமை என்ன, அதனுடைய வேகம் என்ன, அதனுடைய பக்குவம் என்ன உனக்கு தெரியுமா? நாட்டுடைய கிளவி தாண்டா நாட்டுடைய தலைவிகள்லாம் தெரியுமா உங்களுக்கு? அனுபவம் பெருசு தம்பி. கிளவி சர்வசாரமா கேட்குற. சரிங்க சரிங்க. என்ன சரிங்க? என்ன சரிங்க? சரி பிடிக்க. சரிங்க சரிங்க. என்ன சரிங்க? சரி போனா போயிட்டு போது பார்த்தா ரொம்ப பேசிக்கிட்டு இருக்கேன்னா பிடிக்கலையா? ஏய், உண்மையிலே பிடிக்கலையா? ஏன் பிடிக்கல? அந்த 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 ஆசை எனக்கு பிடிக்கவே இல்லை. என்னன்னு தெரியல. பிடிக்கலாட்டா நம்ம முத்தனந்தில் பெட்ரோல் பழக்கில் டீசல் வாங்கி ஊற்றி பொருத்தி விட்டு பார்த்தீங்களா? குபி பிடிக்குமே. ஏன்னா தருத்தி முடிச்ச மூதேவி ஏன்னா பழுத்து போய் கிடக்கு. மலைக்கு பழுத்து போய் கிடக்குற மாதிரி. டேய், என்ன எதை போய் நான் பிடிக்க வைக்க சொல்ற? அந்த பிடிக்கிறதுலடா மனதிலே எனக்கு அந்த நோக்கம் என்பது ஆசையெல்லாம் வெறுத்ததுனால எனக்கு அந்த பெண்கள் மீது அந்த எண்ணமே கிடையாது. அப்ப என்ன மயத்துக்கு கள்ள தூக்கி போட்டு கொல்ல வேண்டியதானே? எதடா? எதுல? நீ கூட வந்து தலையில போட்டு கொள்ளணும். கூறுகட்ட குப்பை. அப்படி கிடையாதுடா. சரிங்க. அதாவது என்னன்னா, எங்களுடைய இந்த பாத்திர வரிஞ்சு பிச்சைக்கிடு கோத்திர வரிஞ்சு பொண்ணு கொடுவாங்க. இந்த கதாபாத்திரத்துக்கு ஏற்றவாறு நாங்கெல்லாம் அதை ஆண்டு அனுபவிச்சு முடிச்சவேன். நான் ஏற்கனவே எல்லாம் வாழ்ந்து கட்டு முடிச்சேன். ஏற்கனவே ஒரு காலத்து 52 பொண்டாட்டி. 52? ஐயா, முதற் பிறவியிலே அடுத்த பிறவி நாரதி என்ற ஒரு பெண்ணாக உருவெடுத்து 60 பிள்ளைகளை பெற்றிருக்கேன். இது 3வது பிறவிட நான் பிரம்மச்சாரி. எல்லாமே ஆண்டு அனுபவிச்சு முடிச்சிட்டேன். 50 பொண்டாட்டிட்ட எப்படி போனீங்க? ஏய், கூறுகட்டவனே 50 பொண்ணு அப்படி கிடையாதியா. 52 மனைவிமார்களையும் ஆளும் சக்தி உடையவனாக அடக்கும் சக்தி உடையவனாக வாழ்ந்து காட்டியிருக்கமியா. சரி 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 சரி. ரிஷிப்பிண்டம் ராத்தங்காதி என்பார்கள். இந்த மாத்திரத்திலே அவர்களுக்கெல்லாம் எல்லா எண்ணங்களையும் பூர்த்தி செய்யக்கூடிய வலிமை அந்த அஷ்டமாசித்த அடிப்படையில் எங்களுக்கு இருந்துச்சு. அந்த அடிப்படையில் வாழ்ந்து காட்டணும். நீங்க பார்த்தமே இப்ப பிள்ளை வரக்க. ஆமா, நீங்க கண்ண காதுல மூக்குல மசுறு மட்டல எதுல வேணாலும் சரி நினைச்சா எதுல வேணாலும் பிள்ளை பத்துருவோம். அந்த மாதிரி ஒரு அஷ்டமா சித்துகள் படித்தவர்கள். நீங்க பார்த்தா பிள்ளை வர. ஆமையா, நீங்க பார்த்தா பிள்ளை வரக்குது. உட்காந்துக்கிட்டு பேச வேணாம், புரியுது. அடுத்த இடத்துக்கு வாங்க. சரிங்க சாமி. உங்க அப்பா பேரு? அப்பா பெயர் பிரம்மா. ஆமாடா. என்ன சொல்றீங்க? ஏன் அழுகுற? அப்பா பேரு? ஏன் மனசு கலக்குற? அப்பா பேரு என்ன சொல்றீங்க? பிரம்மாடா. பெரியப்பா. பெரியப்பாவா? நீங்க அண்ணன் வர வேணுப்பே. நமோ நமக்கு. நமோ என்னடா எப்படி அண்ணன்ற? அழுகாத இருப்பா அழுகாதடா. அழுகாம சொல்லுப்பா. உங்க அப்பா செத்தது கூட வர முடியல. அப்பா செத்து போனாரா? எனக்கே தெரியலையே. நீ யாரு சொல்ற? நல்ல மனுஷனே, நல்ல மனுஷனே. உங்க அப்பா நீங்க ஆட்டா வச்சிருந்தாரு. கருத்து பிடிச்ச உதவி. ஊர் உலகம் தப்பா நினைக்க போதுரா. எங்க அப்பா உங்க ஆத்தால சேர்ந்தானா? வடங்க யாரடா சொல்ற? பெரியப்பா. உங்க பெரியப்பா சரிடா. எங்க பணிப்பட சொல்ற? எங்க அப்பா பேர் பிரம்மன்டா. உங்க அப்பா பல அடைக்கிற பரமன் தானே? தருத்திரி பிடிச்ச மூதேவி.
அவன் பழக அடைக்கிற பறவை எந்த ஊர் தெரியுமாடா? ஆ, அவன் வெளத்துடுறா. எங்க அப்ப பிரம்மன்டா, படைக்கக்கூடிய அதிபதி பிரம்மன். ஓஹோ. பழக அடிக்கிற பரமனை பத்தி பேசிக்கிட்டு இருக்க. ஆஹா. பரமை வேணா உங்க பெரிய பணம் இருக்கலாம், சரிங்க. அவன் செத்து போயிருக்கலாம். ஆஹா. எங்க அப்பா வந்து கடவுள்ரா, சாவு கிடையாது. ஆஹா. சாவி மிஞ்சி அப்ப வருது. அவங்க அப்பா அதே படைச்ச சாமி. விண்ண படைச்சது, எங்கப்பா? மண்ணை படைச்சது, எங்கப்பா? மரத்தை படைச்சது, எங்கப்பா தான்? என்னைய படைச்சது. எங்கப்பா தான்? எங்க அப்பா நோனிமா எங்கடா போனா? வாடா இங்க. யாரா? எங்க அப்பா எங்க போனேன்னு கேட்டு வந்தேன். எங்க இருக்கு? அது அந்த நேரத்துக்கு ஒண்ணு கடிக்க போயிட்டானா? தம்பி, அது ஒன்றல்ல இரண்டல்ல, உலகமே ஒளிமயமான வடிவானவன். ஆனா அப்பேற்பட்ட நிலையிலே அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்து காரணம் என்ன தெரியுமா? என்னங்க? இந்த உலகத்துல எல்லா ஜீவன் நீ மட்டும் இல்லையா, ஆ. இருக்கக்கூடிய எல்லா ஜீவன் பிறப்பதற்கெல்லாம் காரணமே எங்க அப்பா தாயா. அப்படிங்களா? படைக்கக்கூடிய கடவுள் இல்லையா? சரிங்க சரிங்க சரிங்க. அப்ப அம்மா பெயர்? அம்மா பெயர் கலைவாணிப்பா. எங்க அம்மா தான் கலைவாணி. பெரியம்மா. பெரியம்மா. பெரியம்மாவா? அடுத்த லூஸ் விடு. ஐயோ, டேய், டேய், இந்த வா. என்னடா? என்னடா ஆச்சு? அட கூறட்ட குப்பை தடுத்து முடிச்சவளே. எங்கடா கொண்டாந்து வாயை பெரியம்மா, வச்சிட்டு உங்க ஏன்னா உங்க பெரியம்மா இங்கேயாடா இருக்கா? நார பையல போட முதல்கிட்டு. ஐயோ, சீ. ஆத்தடி எப்படி எப்படி? சே சே சே. நல்ல மனுஷனே அம்மா, நல்ல மனுஷன். ஏய் இருடா. எப்படா நீ எங்க அம்மா போய் என்னடா உங்க பெரியம்மா இருக்க? பெரியப்பா அம்மா. ஏன்டா உனக்கு எத்தனை பெரியப்பா தான்டா? ஏன்னா புது குளத்துக்கு அழகுராஜா பெரிய பணக்காரடா. பெரியம்மா பெரியம்மா. டேய் டேய் டேய். அண்ணா அந்த பெரியம்மா நான் போற நேரம்லாம் அந்த பனியார் சட்டியை தூக்கி தூக்கி கொடுக்குமே. பனியார் சட்டி தூக்கி கொடுக்குறாளா? யாரு? உங்க அம்மா பருத்தி பால் வைக்கிற. கழிவு கால் பிரிவில் இப்போ பனியார் இருக்கிற பொம்பளை ரயில்வே கட்டுக்கிட்ட அந்த பொம்பளை சொல்லிட்டு அவன். டேய் தரித்திர முச்சமா தேவி, அந்த பனியார வைக்கிற கலைவாணிடா. எங்க அம்மா கல்விக்கு அதிபதி கலைவாணி சரஸ்வதிராங்க அம்மா. ஓஹோ. ஆள் தெரியாம அடையாளம் போட்டு பேசிட்டு இருக்கேன். சரிங்க, நல்ல வேலை பனியார் செடி தூக்கி தூக்கி கொடுக்குறாளாம். ஒரு பார்த்தாரு வரு. நான் முத்தனந்தில் கடை போட்டிருக்கேன் சரஸ்வதி. அந்த முட்டை போடா. சரிங்க சரிங்க சரிங்க. விஷயத்துக்கு வரும். இவ்வளவு தெளிவா பேசுறீங்களே, சரிங்க. இவ்வளவு உறவுகளோட பேசுறீங்க. ஆமாங்க. நீ யாரியா? 1987 ஆரம்பிச்சிட்டியா? எங்க அப்பா பிறந்தது சிந்தாமணி பக்கம் விராதனூர். சிந்தாமணி பக்கம் விராதனூர். எங்க அம்மா பிறந்தது திருப்பாச்சத்தி பக்கம் தூதே. தூதே. அப்ப பாருங்க, இன்னைக்கு எங்க அம்மா பிறந்தது தூதே தானே. அப்ப பாருங்க, எங்க அப்பா கம்பி கட்டுற வேலை, எங்க அம்மா கரும்பு வெட்டுற வேலை. உங்க அப்பா கம்பி கட்டுற, உங்க அம்மா கரும்பு கட்டுற. சரி. அப்ப பாருங்க, எங்க அப்பா கம்பி கட்ட அங்கிட்டு போகையில எங்க அம்மா பார்த்து லுக்கு காதல் காதல் காதல். கம்பி கட்டுற வேலை கட்டடத்துல, கரும்பு வெட்டுற வேலை வயக்காட்டுல. சம்மந்தம் இல்லாம சொல்றேன் பாரு. லோடு லோடு ஏத்தையில கரும்பு கட்டி சம்மந்து போகிறப்ப. ஏய் கதை விடுறியா நீ என்கிட்டயே? உண்மைதாங்க. நீ என்கிட்ட கதை விடுற? இல்லங்க. சரி பார்க்கலாம், சொல்லு. 1900 யாரு கேட்டா அதை சொல்றா முதல்ல. 1987 காதலிச்சாங்க சொல்லிட்டு இல்ல காதலிச்சிட்டாங்க. சரி. அப்ப எங்க அப்பா பார்த்து எங்க அம்மா சொல்லி விட்டுருச்சு, வேமா பரிசம் போட வாங்க அப்படின்ட்டு. இது நல்ல விஷயம். அப்ப பரிசம் போடுறக்காண்டி எங்க அப்பா ஊர்ல இருக்க எல்லாத்தையும் திரட்டிக்கிட்டு எதுக்கு பரிசம் போட பார்த்தேன். சரி சரி. ஈச்சர் வண்டியை பிடிச்சாரு எங்க அப்பா. ஈச்சர் ஈச்சர் லாரி லைலாண்டு பிடிச்சிட்டு போறப்ப டிரைவர் காரை கட்டி கொடுத்துட்டாங்க. உனக்கு வண்டியை நம்ம கட்டிக்குள்ள அம்மாக்குள்ள கவுத்திட்டேன் டம்முண்டு. தூத எங்க இருக்கு, மதுரை சிந்தாமணி எங்க இருக்கு? ஆனா வண்டி விழுந்து கட்டிக்குள்ள கம்மாக்கலன்றியான். ஏப்பா நாங்க சுத்தி இப்படி வந்தப்பா, இப்படி வந்தா சுத்தி சுத்தி வந்தியாடா? சுத்தி வந்தியா நீ? ஏடா எங்க சுத்துன? யார்கிட்ட நீ கதை இழக்கிற? ஏங்க நரிக்குடி வழியில இப்படி வந்தவங்க. நரிக்குடிக்கு எங்கடா போய் எதுக்குடா போனீங்க? மதுரை சிந்தாமணிக்கு தூதைக்கு, இவர் நரிக்குடிக்கு கட்டி கொடுத்துக்கு எதுக்கு வர? இப்பதாங்க ரோடு பைபாஸ் போட்டாங்க, இப்பதானே போட்டாங்க. சரி அப்ப இருந்துச்சா? சரி சொல்லு. அப்ப மண்ணு ரோடு தானே, அப்ப இப்படி தானே வர முடியும். சரி 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 சொல்லு. அப்ப பாருங்க, வர்ற வழியில வண்டி கவுந்துருச்சு. சரி சரி. ஏதாவது வண்டியை நிமிக்கணும்ல, கட்டிக்குள்ள கம்மாக்கல. சரி. வண்டியை நிமிக்கிறக்காண்டி குரோனு வண்டிக்காரங்க போன் அடிச்சா. யாருக்கு? குரோனு குரோன் வண்டி தூக்குறக்காண்டி. கிரேன் அதுக்கு பேரு. கிரேனா? வாய் வளர்ந்துருச்சே. வண்டியை தூக்குறக்காண்டி போன் அடிச்சா. அந்த வண்டிக்கார வர முடியான்ட்டியா? சரி. ஏன் வர முடியான்னியா? அவங்க அப்பத்தாவுக்கு சடங்கு. அவங்க அப்பத்தாளுக்கு சடங்கா? என்னடா ஒரு வயல் சரி மூக்கையாப்பா சொன்ன மாதிரி இருக்கு. ஈம சடங்கு. கேரட்டு குரங்குக்கு மறு சடங்கா.
அப்படின்ற கதையா? ஏன்னா வயசாகி டேய் கிளவிக்கு அப்புறம் சடங்கு வைப்பாங்க. அதுதாங்க இறுதி சடங்கு. ஈமச் சடங்காடா? ஆமாங்க. அப்படி சொல்ற. அப்ப பாருங்க. அதாவது கருமாதின்றத நாகரீகமா சொல்றேன். ஆமா. சரி சரி சரி. அப்ப பாருங்க, அதுக்கப்புறம் வண்டி நிமிக்கணும்ல. ஆமா. ஒரு ஜேசிபி கூப்பிட்டு அதுக்கப்புறம் வண்டி நிமித்தி பரிசம் போட்டு வந்தாச்சு. கல்யாணம் பண்ணணும்ல. ஆமா. கல்யாணம் பண்ண மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல கல்யாணத்தை வைக்கணும் சொல்ல. சரியா? மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு இங்க இருந்து கல்யாணத்துக்கு போன நேரத்துல தாலி கட்டணும்ல. ஆமா. தாலி எங்க அப்பா வாங்கிட்டு வந்து தாமரை தட்டுல வைக்க. சரியா? அந்த தாலியை நாய் தூக்கிட்டு ஓடிடுச்சு. நாய் தூக்கிட்டு ஓடிடுச்சு? ஆமா. தாலியவா? தாலியத்தை ஐயோ நாய் தூக்கிட்டு போனமே எங்க அப்பா தாலியை கூடு நாயை தாலியை கூடு நாயின்னு ஓடையில கழுதடிக்கிட்டு மண்டுன்னு எங்க அப்பா விழுந்து மூக்கல ரத்தம். புது மாப்பிளைக்கு? புது மாப்பிளைக்கு. அந்த ரத்தத்தை லேசா துடைக்கணும்னு சொல்லி எங்க சித்திப்பி லேசா துடைக்க. நான் என்ன கேட்டேன்? என்ன கேட்டியே? உங்க அப்பா யாரோ உங்க அப்பன் பேரை தானே கேட்டேன். அதானே சொல்ல போறேன். அப்பனுக்கு மூக்குல ரத்தம் வச்சு புதுல வந்துச்சு அதெல்லாம் கேட்டனா? டேய் நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்றா. சொல்றேங்க. சொல்றா. 1900 1900 என்ன கேட்கிற கேள்வி என்ன சொல்றேன்? சொல்ல போறேன். டேய் மறுபடியுமா வாடாங்க. சரி அதை விட்டுமா. உங்க அப்பன் யாரு? அப்ப வந்து 1988 நீயே செத்து செத்து பொழைச்ச மாதிரி தெரியுற. இனி உங்க தோண்டி எடுத்து பேசுறியாடா கதைய? நான் கேட்கிறேன். சொல்லலமில்லங்க. என்ன சொல்ற? வாழ்க்கை வரலாறு நீ சொல்ல வேணா. உன் சோத்து மூடி வர சொல் முதல்ல. ஆலோச சத்த கடிச்ச பாடினது யாரு? என்னதுங்க? ஆலோசோ சத்த கடிதே பாடியது யார் நிலத்துல? அது யாருன்னு சொல்லணுமா? 1970. டேய் 1900 இங்க வாடாங்க. முதல் 80 போய் 70க்கு போயிட்டானியா? முடி முன்னாலே போயிட்டு இருக்கேடா. சரி என்னங்க அதெல்லாம் இருக்கட்டும். பல ஆண்டு யுகமா பார்த்தாலும் ஆமாங்க இந்த சத்தம் கிடைச்சலையா? சத்தம் ஆலோசோ அப்படி பாடினது யாரு? என்னது தங்கை. சென்னை செல்லும் பயணிகள் கவனித்திருக்கு. எதுக்கு? இந்த கிளம்பிடுச்சு ட்ரெயின். இந்த ஊதல் சத்தமா? விசிலு சத்தம் கேட்குது. ஆமாங்க. விசில் சத்தம் நாடு பூரா கேட்டுக்கிட்டு இருக்கடா. விட்றா அந்த பிரச்சனையை. ஆமாங்க. கிட்ட பார்த்தாலும் இந்த சத்தம் பார்த்தா இருக்கு. சரிங்க சரி இருக்கட்டும். வர சொல்லுங்க பார்க்க. சந்திப்பு தங்கையை பார்க்கணுமா? அதுக்கு முன்னாடி ஆளை வர சொல்றேன் சாமி. கண்ணே என் கலைமகளே என் அன்பே ஆறு உயிரே ஏன் முக்கோலத்து புரட்டாவே சால்னாவே பத்தேன் செருப்படுத்து அடிக்க போறேன். என் ஆட்டு இளங்கொடியே மாமாவே. ஆமா படக்கணும். ஆமா மாப்ள என்ன மாமா நல்லா வாசிக்கிறேன் மாப்ள. நீங்க ரப்பு ரப்புன்னு அடிக்கிறீங்களே. ஒரு நாளைக்கு இந்த டான்ஸ் லைன் பண்ணி விடியா? நம்பர் வேணுமா? புத்துருளு தங்கம் ஆத்தா பொண்ணு இருளு வாடி வேமா வா. இங்கே மிருதங்க வாய்த்து கொண்டிருந்த அன்பு மாமா எஸ் செல்வராஜ் அன்பு மாமாவர்களுக்கு சூத்து கடுப்பு காரணத்தினாலே நீர் கடுப்பு காரணத்தில் எங்கேயோ ஓனர் ஆளை காண வந்துட்டீங்களாமா?